வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் பட்டிப்புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 1995 இயற்றப்பட்ட இஸ்லாமிய வக்ஃபு வாரிய பாதுகாப்பு சட்டம். அதை இடையில 2013 திருத்தினாங்க. இன்னைக்கு 2024 ரன்னிங். தேவையற்ற முறையில் ஒரு திருத்தம் அப்படிங்கிற ஒரு குரல் இன்னைக்கு உழைச்சிருக்கு. பிஜேபி அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருக்கு. 10 வருஷம் முடிச்சுட்டாங்க. 3வது முறையாக 11வது வருடத்தை அடியெடுத்து வச்சிருக்காங்க. என்னைக்குடா இந்த திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் கொண்டு எடுத்துட்டு இருந்த பார்ப்போம். முஸ்லீம் வக்ஃபு வாரிய சொத்துக்கள் பாதுகாக்கக்கூடிய அந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் பண்ணியாச்சு. அப்புறம் எதிர்கட்சிகளுடைய ஒரு வெளிப்பாடு, அப்புறம் நாடாளுமன்ற நிலைக்குழுவும் அமைச்சிருக்காங்க. அங்கிருந்து எந்த அளவுக்கு அது வெற்றி அடையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மாதிரி தெரியல. இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு வகையில ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே கூட நாடாளுமன்ற நிலைக்குழுங்கிற கான்செப்ட் மிகப்பெரிய ஒரு கண் துடைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அதுல இருக்கிறாங்க, அங்க அதுல எதிர்கட்சிகள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எல்லோருமே வாக்குவாதம் செய்து மற்றபடி அங்கு எந்த அளவுக்கு அதை செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள். பல பேர் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். இருந்தாலுமே கூட இந்த 2024 சட்ட திருத்தம் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா. இந்த அளவுக்கு தேவையா? எதற்காக இது கொண்டு வருவதற்கு? இஸ்லாமியர்களை ஏய்ப்பதற்கா, அல்லது இஸ்லாத்தை அடியோடு ஒழிப்பதற்கா, அல்லது இஸ்லாமிய வக்ஃபு வாரிய சொத்துக்களை திருடுவதற்கா, அல்லது இஸ்லாமிய வக்ஃபு வாரிய சொத்துக்களை பிறருக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கா? முதல்ல கூட அவங்க ஒரு மீட்டிங்ல காங்கிரஸ் சொன்ன மாதிரி சொன்னாரு மோடி. அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு. ஒருவேளை இவங்க உள்டாவா பண்ண போறாங்களா அப்படிங்கிறது இல்லை. இஸ்லாமிய வக்ஃபு வாரிய சொத்துக்களை பிடுங்கி மறைமுகமான முறை வேறு ஏதாவது ஐடியா வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. வரும் காலங்கள் பதில் சொல்லும். இருந்தாலுமே கூட எந்த அளவுக்கு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய சமயத்துல பொதுவாகவே நம்ம இந்திய அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரயில்வே இராணுவம் தாங்க அதிகமான சொத்துக்களை வச்சிருக்கிறது. அடுத்தது ரயில்வே, அடுத்தது இஸ்லாமிய வக்ஃபு வாரிய சொத்துக்கள் தான் ஏகப்பட்டது. மொத்தம் இந்திய அளவுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களோட மதிப்பு எண்ணிக்கை 8,65,646 சொத்துக்கள் மொத்தம் இருக்கு. அதுல அந்தமான் நிக்கோபார் தீவுல 150 சொத்துக்கள் அசையா சொத்துக்கள், அஸ்ஸாம்ல 1,616, ஆந்திர பிரதேசத்துல 10,708 சொத்துக்கள், பீகார்ல 8,152 சொத்துக்கள் இருக்கு, சண்டிகர்ல 34 சொத்துக்கள் தான் இருக்கு, சத்தீஸ்கர்ல 2,655 சொத்துக்கள், அப்புறம் தாத்ரா நகர் ஹவேலி அப்படிங்கிற இடத்துல 32 சொத்துக்கள், டெல்லியில 1,047 சொத்துக்கள், குஜராத்ல 30,881 சொத்துக்கள். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்து ஹரியானாவோட 23,117 சொத்துக்கள், ஹிமாச்சல் பிரதேச 4,494 சொத்துக்கள், அடுத்தது ஜார்க்கண்ட்ல 435 சொத்துக்கள், அடுத்து ஜம்மு காஷ்மீர் 32,506 சொத்துக்கள், கர்நாடகாவில் 58,578 சொத்துக்கள். எல்லாமே அசையா சொத்துக்கள். ஆமா, அசையா சொத்து சொத்துக்களோட எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கு. இளப்பரப்பு ஏக்கர் கணக்கு, மற்றபடி சென்ட் கணக்குலாம் கிடையாது. அடுத்து கேரளாவில் 49,019 சொத்துக்கள், லக்ஷார் வேப் அப்படிங்கிற இடத்துல 896 சொத்துக்கள், மற்றபடி மத்திய பிரதேசத்துல 31,342 சொத்துக்கள், அடுத்து மகாராஷ்டிரால 31,716 சொத்துக்கள், மணிப்பூர்ல 966 சொத்துக்கள், மேகாலயாவில் 58 சொத்துக்கள், ஒடிசாவில் 8,510 சொத்துக்கள், அடுத்து பாண்டிச்சேரியில 699 சொத்துக்கள். இதெல்லாம் அந்த மாநில வாரியே இருக்கக்கூடிய சொத்துக்களோட எண்ணிக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் பஞ்சாப்ல 58,608 சொத்துக்கள், ராஜஸ்தான்ல 24,774 சொத்துக்கள், தமிழ்நாட்டுல 60,229 சொத்துக்கள். நல்லா புரிஞ்சு 23 சொத்துக்கள். திரிபுராவில் 2,643 சொத்துக்கள்,
தெலுங்கானாவில் 41,567 சொத்துக்கள். உத்தரப்பிரதேசத்துல அதிகமான சொத்துக்கள் 2,94,707 சொத்துக்கள். அப்படியேங்கப்பா, இன்னைக்கு வந்து அந்த உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆண்டு எதன் அடிப்படை திருத்த போறாங்க அப்படிங்கிறது திருத்தி முடிச்சதுக்கு பின்னால அது எந்த அளவுக்கு வெற்றி அடையுதோ அதை வைத்து அவர் எந்த அளவுக்கு செயல்படுத்த போகிறார்கள். கேட்டா வந்து பக்துவாரி சொத்துக்களை வந்து இவர்கள் வந்து நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. பாதுகாக்க போகக்கூடிய சூழ்நிலையில வேற்று மதத்தவரை அதற்கு வந்து உறுப்பினராக போடுற அளவுக்கு என்ன இருக்கு, லேடிஸை உறுப்பினராக போடுற அளவுக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி உத்தரகாண்ட்ல 5,317 சொத்துக்கள், மொத்தம் வந்து 9,9,00,000 கோடி. ஆமா, 9 லட்சம் கோடி ஏக்கர் சொத்துக்கள். ரயில்வேக்கு 11,5 லட்சம், இராணுவத்துக்கு 17,78 லட்சம் சொத்துக்கள். பாரு எந்த அளவுக்கு இருக்கு. இதுல வந்து உத்தரப்பிரதேசத்துல 2,94,707 சொத்துக்கள். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. மொத்தம் வந்து 57 இஸ்லாமிய நாடுகள் இருந்துமே இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே கூட எந்த அளவுக்கு அந்த சொத்துக்களை வந்து மதிப்பிடக்கூடிய அளவுக்கு பட்சத்துல இது கோடிக்கணக்கில் போகும். மொத்த சொத்துக்கள் வந்து 9,4 லட்சம் ஏக்கர். 9,4 லட்சம் ஏக்கர். இதை வந்து இன்றைய மதிப்புல கூட எத்தனை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான கோடி மதிப்பு போகும் அப்படிங்கிற பார்க்கின்ற கூட உண்மையிலே வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் கையில் விட்டு சென்று விட்டது. வேற்று மத நண்பர்கள் மற்றபடி இஸ்லாமியர்களே அதை வந்து ஆட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு சூழல் இதுல இருக்கு. இதெல்லாம் விட இது இந்தியாவில் மட்டும்தான் இந்த அளவுக்கு சொத்துக்கள். மற்றபடி வேற எந்த ஒரு நாடுகளை அரேபிய கண்ட்ரிகளோ குவைத்திலேயோ மற்றபடி டெஹ்ரைன் பெஹரான் மற்றபடி என்னமோ சொல்றாங்க இல்லை, ஈரான் ஈராக் எதுலையுமே கிடையாது. இந்தியாவில் மட்டும் இந்த அளவுக்கு மொத்த சொத்து. இதெல்லாம் விட இனாம் நிலங்கள் வர 2,000 ஏக்கருக்கு மேல இருக்கு. அதாவது கோவையில் 500 ஏக்கர், திருச்சியில் 1000 ஏக்கர், சங்ககிரியில 300 ஏக்கர், சத்தியமங்கலத்துல 100 ஏக்கர், திண்டுக்கல்ல 100 ஏக்கர், நீலகிரியில 200 ஏக்கர். இதையெல்லாம் விட ஊட்டி மெயின் பஜார்ல 80 சென்ட் நிலம் வந்து ஒரு தனியார் வந்து இன்னைக்கு ஆக்கிரமித்து உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்க, இந்த அளவுக்கு பல பல்லாயிரம் கோடிக்கணக்கான கோடி சொத்துக்கள். இதையெல்லாம் ராமநாதபுரம் திருநெல்வேலியில வந்து மீட்கப்படாத இனாம் வக்பு வாரிய நிர்வாகத்துக்கு சொந்தமான சொத்து ஏராளமா இருக்கிற மாதிரி இன்னைக்கு புள்ளிவர்கள் சொல்லுகின்றன. இதுக்கு வந்து 1963 இனாம் நிலங்களுக்கு டிடி வழங்கப்பட்டது. இதனுடைய அனைத்து காப்பகங்களும் வந்து தமிழகத்துல பாதுகாப்பா இருக்கு. புரியுதுங்களா? பொதுவாகவே வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல கோடான கோடி சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய வக்பு வாரியம் இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு பஞ்சாயத்து ஒரு நிர்வாகம் மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? இஸ்லாமிய மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமை இல்லை. இதெல்லாம் விட வக்பு வாரியத்துக்கு மாநிலங்கள் வந்து கோடிக்கணக்கில் மானியம் வேற கொடுக்குறாங்க. தமிழக அரசு வந்து ஒவ்வொரு வருஷம் 2.5 கோடி மானியம் தர்றாங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு இவர்கள் வந்து தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இஸ்லாமிய பெருமக்கள் 0 தான். அவர்களே வந்து இஸ்லாமிய சொத்துக்களை அடிதடி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு சூழல். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க பேரிலிருந்து எப்படி தன்னுடைய வக்பு வாரிய சொத்துக்களை எப்படி புடுங்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இவங்க புடுங்கிறதே பெரும் புடுங்கா இருக்கு. வக்பு வாரியத்தை இவங்க புடுங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பிற மதத்தவர்கள் ஏமாற்றி கபலீகரம் செய்து வைத்திருக்க சொத்து இவங்க எப்படி புடுங்க போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால வந்து இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழல். இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட வக்பு வாரிய ஒரு திருத்த சட்ட மசோதா தாக்கல் பண்ணதே நிறைய இஸ்லாமியர்களுக்கு தெரியாது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு என்ன தெரியாது. சும்மா என்னமோ நம்ம உட்காந்தோமா, எந்திரிச்சோமா, ஆமா பள்ளிவாசலை நோக்கி போனோமா, ஏதோ 5 நேரம் தொழுதமா, கரெக்டா வந்து வியாபாரத்தை பார்த்தோமா, மற்றபடி வந்து வீட்டில் வந்து படுத்து தூங்கினோமா, அதோட சரி. மற்றபடி மதம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அதை யார் யார் எப்படியெல்லாம் வந்து கபலீகரம் செய்து மோசடி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அக்கறை வெளிப்பாடு இன்னைக்கு வரைக்கும் வந்து இஸ்லாமிய பெருமக்கிட்ட குறிப்பாக இஸ்லாமியர்களே வந்து அதை
கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல எப்படி அதை வந்து மீட்க போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. மொத்தம் சொத்துக்கள் வந்து 8,65,646 அசையா சொத்துக்கள். இதனுடைய மொத்த ஏக்கர் வந்து 9.4 லட்சம் ஏக்கர். அப்படியே மொத்தம் இன்ட்டு போட்டு அந்த ஏரியாவுக்கு கணக்கு போட்டா கோடானு கோடி மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பலன்கள் தான் வரும். கோடானு கோடி, அந்த அளவுக்கு லட்சம் கோடி என்பதெல்லாம் விட கோடானு கோடி மதிப்பு. அதையெல்லாம் வந்து யார் மீட்க போகிறார்? பிஜேபி அரசு மீட்க போகிறதா? அதையெல்லாம் நம்ப முடியாது. இஸ்லாமியர்களே தன்னுடைய வக்ஃப் வாரிய சொத்துக்களை மீட்கவில்லை என்று சொன்னால் பிற மதத்தை சேர்ந்த ஒரு மத வாதங்கள் கொண்ட, பாசிச போக்கு கொண்ட, சனாதன போக்கு கொண்ட ஒரு கட்சி வந்து எவ்வாறு வந்து இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் வாரிய சொத்துக்களை மீட்டு அவர்கள் கையில் இஸ்லாமியர்கள் தரப்போகிறார்கள் அப்படிங்கிறதா இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ப முடியாத ஒரு சூழலா இருக்கு. இவைகள்தான் வந்து இஸ்லாமியர்கள் வந்து மனசுல போட்டு போராட்டம் பண்ணணும். எதற்காக அவர்கள் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தாலுமே கூட அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருச்சு வக்ஃப் வாரிய சொத்து எங்கெங்க எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. அதற்கு இனிமேலாவது இஸ்லாமிய மக்கள் போராடி அத்தனை கோடானு கோடி சொத்துக்களை மீட்டு அமர்ந்தி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நல்லிணக்கம் கொண்ட மதமாக இஸ்லாமிய மதத்தை, பணக்கார மதமான இஸ்லாமிய மதத்தை பள்ளிவாசல், தர்காக்கள், மதரசாக்களுக்கு எழுதி வைத்து சென்ற சேர சோழ பாண்டியர்கள், மற்றபடி மன்னர்கள், இஸ்லாமிய கோடீஸ்வரர் எழுதி சென்ற சொத்துக்களை மீட்டு இஸ்லாமிய மதத்தினுடைய மொத்த மதிப்பை, செல்வந்த தனத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பகிரங்கமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இது நடப்பது எந்த அளவுக்கு நிச்சயம் என்பதை வரும் காலங்கள் சொல்லி பார்க்க வேண்டும். அடுத்த வீடியோ.